வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. போன கிளாஸில் 26 சம் வரைக்கும் பார்த்தாச்சு நேர் விதத்தில். இதுக்கு அடுத்தது 27வது சம் பார்க்கணும். ஸோ பார்த்துடலாம். இந்த 27வது சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள், 2022 டெட் பேப்பர் 1ல் இதே கொஷின் தான். இங்கே பாருங்களேன், இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அரை மீட்டர் துணியின் விலை 15 ரூபாய் எனில் 8 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவுன்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ அதே மாடலில் இங்கே பார்த்தீங்கன்னா அரை மீட்டர் துணியின் விலை 30 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு வேல்யூ மட்டும் மாற்றிருக்காங்க. இன்னொரு எக்ஸாமில் 2022 டெட் பேப்பர் 1ல் இங்கே பாருங்கள், அரை மீட்டர் துணியின் விலை வந்து 22 ரூபாய். அப்போ எனில் 14 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு அப்படின்னும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக நம்ம 7th புக்கில் இருக்கிற கொஞ்சம் கொஸ்டின்ஸும் எடுத்துன்னு வந்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். மீதியெல்லாம் நானே ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். சரிங்களா? இதோட நேர் வீதம் முடிச்சுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டே. ஃபஸ்ட்டு 27வது கேள்வி. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். லாஸ்ட் 2 வீடியோ இருக்கும். நீங்கள் போய் அப்படியே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ, அதுக்கு முன்னாடி வீடியோன்னு 2 வீடியோ இருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 10 எக்ஸாமில் 12 கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் இதுக்கு அதிகமான வீடியோஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? அரை மீட்டர் துணியின் விலை 15 ரூபாய். அப்போ 8 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், அரை மீட்டர் நம்ம இப்படி எழுதலாமா? அரை மீட்டரோட விலை வந்து 15 ரூபாய். அப்போது 8 மீட்டர் நீளமுள்ள துணியோட விலை எவ்வளவு? இது வந்து துணியோட நீளத்தை குறிக்குது, இது வந்து துணியோட விலையை குறிக்குது. கரெக்டாக நான் அப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? இங்கே அரை மீட்டர் துணியோட விலை 15 ரூபாய். ஓகேவா? நேராக எழுதிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது 8 மீட்டர் நீளமுள்ள துணியோட விலை. அப்போது இது வந்து துணியோட நீளன்றதால நான் அப்படியே கீழே எழுதிக்கிட்டேன். அதோட விலை கேட்குறாங்க. அதனால் விலைக்கு நேராக 15 ரூபாய்ன்றது விலையை குறிக்குதா துணியோட விலை, அதுக்கு கீழே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரைட்டு. கலப்பினத்தில் கணக்கு போட முடியாது. பட் நம்ம முதல் வந்து இது நேர் வீதமா எதிர் வீதமா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கலப்பினத்தை பின்னமாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க, அரை மீட்டரில் இருந்து 8 மீட்டராக அதிகரிச்சிருக்கு. ரொம்ப அதிகரிச்சிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டா? ரைட். அப்போ அதே மாதிரி நல்லா யோசித்து பாருங்க, அரை மீட்டரே 15 ரூபான்னா ஒரு உதாரணத்துக்கு 8 மீட்டர் கண்டிப்பாக 15 விட ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். 15 விட குறையாது. அப்போ இந்த பக்கமும் விலை அதிகரிக்கும். இந்த பக்கம் மீட்டர் இன்க்ரீஸ் ஆகும் போது அந்த பக்கமும் விலையும் அதிகரிக்கும். 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது 2 பக்கமும் குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர் விகிதம். அப்போ நேர் விகிதம்னா இப்படி கோணையாக ஒரு கோலத்தை போட்டுக்குங்க. கோலத்தை போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 8 ஆகக்கூடிய 15 ஆகக்கூடியனா எக்ஸ் இல்லை, அந்த 2 நம்பரையும் முதல்ல பெருக்குங்க. இப்போ நான் பெருக்கலான்னு எடுத்தால் நான் முதல்லையே சொல்லிட்டேன், கலப்பினத்தில் கணக்கு போட முடியாது. நான் இங்கே எடுத்துன்னு வந்துட்டோமா, 8 கரெக்டாக? இது கலப்பு பின்னம். கலப்பினத்தை பின்னமாக மாற்றணும். பின்னமாக மாற்றினா தான் பெருக்க முடியும். அப்போ நான் எப்படி பின்னமாக மாற்றுறதுன்னா, கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 8 கூட பெருகணும். 8 24 வரும். பெருக்கிட்டீங்களா? வரக்கூடிய விட 24 இருக்கு இல்லையா? இதை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை கூட கூட்டணும். 24 ஒன்று கூட்டினா 25 வரும். கீழே 3 இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ கலப்பினத்தை பின்னமாக மாற்றிட்டேன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். இங்கே இந்த இடத்துல 23 தானே இருங்க, நான் மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். 25 கரெக்டாக? 25/3 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த 8 நான் கலப்பினத்தை பின்னமாக மாற்றிட்டேன். 25/3 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 25/3 கூடயும் 15 கூடயும் இருக்கிற நம்பரில் தான் எக்ஸ் இல்லை. அப்போ அந்த 2 நம்பரையும் பெருக்குங்க. 25/3 இன்ட்டு இங்கே என்ன நம்பர் 15. ஓகேவா? இங்கே நம்ம இங்கே பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணணும், இப்போ இதை பெருகிட்டுனா இந்த இடத்துல பின்னம் இருக்குது. மேபி இங்கே சுருக்க முடிஞ்சால் சுருகிடலாம், கன்ஃபியூஷன் ஆகாது. அப்போ 1 3 3 5 அப்படின்னு வரும். அப்போது 25/5 வரும்.
ஓகேவா? கரெக்டா? கரெக்ட். இதுக்கு அடுத்ததான் இங்கே பாருங்களேன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கு 1/2 கூட இருக்குது, அந்த 1/2 இங்கே வகுத்துடணும், அதான் ரூல். கரெக்டா? ஓகேவா? புரியுதுங்களா? ரைட். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது. மேபி அப்படி வந்துடுச்சுன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா 1/2, இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே பெருக்கணும், மேலே இருக்கிற 1 அப்படியே கீழே போட்டுக்கணும். இதுதான். ஓகேவா? ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா தலைகீழ போட்டு மேலே பெருக்கணும். தலைகீழனா கீழே இருக்கிற 2 மேலேயும் மேலே இருக்கிற 1 கீழேயும் போட்டு பெருக்கணும். அவ்வளோதாங்க. அப்போ இங்கே பாருங்க, 25 × 5 × 2, இந்த 1 வந்து இங்கே போட்டாலும் சரி போடலாலும் சரி, ஒன்றுக்கு இது கிடையாது. அப்புறம் என்ன பண்ணலாங்க பாருங்க, 2 25 50ன்னு வரும். 50 கூட 5 பாருங்கன்னா 5 25, ஒரு 0 போட்டால் 250. அவ்வளோதாங்க, 250. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது, ஆனால் கலப்பினத்தில் இருக்கிறதால நம்ம 1/1 சால்வ் பண்ணோம். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி கணக்கு எல்லாத்தையும் பார்த்துருந்தா அது ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ 27வது கணக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது நான் இந்த 27A வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்க போகிறேன். அதை அப்புறம் கொடுக்குறேன். இந்த கணக்கு நடத்திட்டு சொல்கிறேன். 27ல் பிஏ நடத்திடுவோம். என்னென்னா, 1/2 மீட்டர் துணியின் விலை 22 ரூபாய் எனில் 14 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி எழுதலாம்? 1/2 மீட்டர் இப்படி எழுதிக்கலாமா, 1/2 எழுதிக்கலாம், இல்லை 0.5 எழுதிக்கலாம். சரிங்களா? மோஸ்ட்லி நம்ம இப்படி தான் எழுதுவோம். 1/2 மீட்டரோட விலை 22 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேள்வினா, 14 1/3 மீட்டர் துணியோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது துணியோட நீளத்தை குறிக்குது, இது துணியோட விலையை குறிக்குது. விலையை அப்படியே கீழே எழுதிக்கிட்டேன். மீட்டர் வந்து அந்த துணியோட நீளத்தை கீழே எழுதியிருக்கேன். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இது இருக்குமோ இங்கே மாற்றி எயிட்டிங்க, கணக்கு தப்பாகிடும். சரிங்களா? அந்தந்த இடத்துல கரெக்டாக எழுதிக்கங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது நேர் விகிதமாக எதிர் விகிதமாக கண்டுபிடிக்கணும். இன்னும் நம்ம எதிர் விகித நேரத்தில் அடுத்த கிளாஸ் நடத்துவோம், அதில் பார்த்துக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், 1/2 மீட்டரில் இருந்து 14 1/3 மீட்டராக அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? 1/2 மீட்டர் இருந்துட்டு 14 மீட்டருக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த பக்கம் நீளம் அதிகரிச்சிருக்கு. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், 1/2 மீட்டர் 22 ரூபாய்னா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு 14 மீட்டர்னா கண்டிப்பாக 22 விட அதிகமாக தான் போகும். கண்டிப்பாக 22 விட குறைவாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த பக்கம் விலையும் அதிகரிக்குது. ஸோ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ இல்லை 2 பக்கமும் குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர் விகிதம். நேர் விகிதம்னா இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோலம் மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு 2 வட்டம் இருக்குல்ல, எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை பெருக்கணும், எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அதில் இருக்கிற நம்பரை வகுத்தணும். இதான் ரூல். அப்படி பார்த்தாங்க பாருங்க, இதில் தான் எக்ஸ் இல்லை. 14 1/3 22ல் இல்லை. அப்போ அந்த 2ஐயும் பெருகணும். இப்போ பெருகணும்னா கலப்பு பின்னத்தில் பெருக்குவோ கூட்டுவோ ஏன் எந்த விஷயமே செய்ய முடியாது. கலப்பினத்தை பின்னமாக மாற்றிடணும். அதை மாற்றிடலாமா? வாங்க. அப்போ என்ன பண்ணுறேன், 14 1/3 இதான் கொடுத்துருக்காங்க. இது கலப்பின்னம். கலப்பின்னம்னா ஒரு முழு நம்பர் ஒரு பின்னமும் பக்கத்தில் இருந்தால் அதுக்கு பேர் கலப்பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலப்பினத்தை பின்னமாக மாற்றணும். அது எப்படி? கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 14 கூட பெருகணுங்க. கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 14 கூட பெருகணும். மேபி உங்களுக்கு 14 கூட பெருக தெரியலன்னா 3 கூட்டிங்க, 3 முறை கூட்டிங்க. 14 14 28, 28 ஒரு 14, 28 ஒரு 14 42. ஸோ நான் பெருக்கிட்டேன். இப்போ பெருக்கி வந்துச்சு இல்லை விடை இந்த 42. இதாக கூட இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது என்ன நம்பர்னா இருக்கட்டும், அதை கூட்டணுங்க. அப்போ 42 ஒன்று கூட்டினா 43/3 வரும். கீழே இருக்கிற நம்பர் அப்படியே இருக்கும். அவ்வளோதான். இப்போது கலப்பினத்தை பின்னமாக மாற்றிட்டேன். 43/3 இந்த இடத்துல இப்போ எழுதிடலாமா? இந்த இடத்துல 43/3. ஓகே. கலப்பினத்தை பின்னமாக மாற்றாச்சு. இப்போ என்ன பண்ணணும், எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை 43/3, இங்கே 22 இந்த வட்டத்தில் தான் இல்லை. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். 43/3 × 22 பெருக்கிட்டுனா இங்கே அடிக்க முடியுமான்னு பாருங்கள். அடிக்க முடியாது, அதனால அப்படியே விட்டுறேன்.
சரி, அதுக்கப்புறம் எந்த வட்டத்தில் எக்ஸு இருக்கு அரை கூட அந்த அறையை வகுத்துடணும், அவ்வளோதாங்க. இப்போ தான் ஒரு ரூல்ஸ் சொன்னேன் போன கணக்கில் கூட, இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்போ என்ன சொன்னேன், ஒரு வகுத்தல் கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா கீழே இருக்கிற 2 அப்படியே மேலே எடுத்து போய் வச்சுக்கிட்டு, மேலே இருக்கிற 1 அப்படியே கீழே வச்சுக்கிட்டு, அதாவது தலைகீழ மாற்றி பெருக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். இப்போ என்னன்னா இங்கே பாருங்கள், அப்படியே இது ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதிடலாம், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னென்னா அப்படியே பாருங்க, நான் அப்படியே ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதிடுறேன். இங்கே எழுதிடலாமா? இங்கே 43 / 3 × 22 × 2 இவ்வளோ தான். இதை சுருகுனா ஆன்சர். எங்கிட்ட சுருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருகிடு வந்துட்டான், வேறு வழியே கிடையாது. இப்போ 22 கூட 2 பெருகுனா 44 அப்படின்னு வரும். 44 கூட 43 பெருகுனா 1892 அப்படின்னு வரும். கீழே 3 இருக்கு, அவ்வளோதான். இப்போ இதுதான் ஆன்சரு. பட் இன்னமும் சுருகணும். சுருகலாமா? 1 3 3 6 3 18 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 3 18 அப்படின்னு வந்துடும். அப்புறம் 3 9 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 வந்து அடிப்படாது, அதனால் ஒரு 0 சேர்த்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு 0 போட்டுக்கலாம். அப்படி போட்டால் 6 3 18 அப்படின்னு ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு 6 3 18 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இதோட விட்டுறேன். 630 புள்ளி 630ங்க, 630 இருந்தாவே ஆன்சருங்க. 630 இருக்குதா? அது பாருங்க, 630.7 600 இங்கே பாருங்க, இந்த இடத்துல இது நான் வேற நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இது செக் பண்ணி சொல்கிறேன். ஆப்ஷன் பி 630.6 தான் ஆன்சர். சரிங்களா? இந்த இடத்துல 10 இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வேற நம்பர் 20 ஏதோ இருக்கும், நான் தப்பாக போட்டிருக்கேன். ஆன்லைன் டெஸ்ட்டில் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ அதுக்கு அடுத்த கேள்வி, இதெல்லாம் நான் உங்களுக்கு ஹோம் மார்க்காக கொடுக்கலான்னு பார்த்தேன். ஒரு கணக்கு நடத்திட்டு மீதில் ஹோம் மார்க் கொடுக்குறேன். 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை 294 ரூபாய். அப்போ 5 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு அப்படின்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? 7 மீட்டரோட விலை 294 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்படின்னா 5 மீட்டர், 5 மீட்டர்னா இந்த இடத்துல எழுதிக்கிறேன். 7 மீட்டரா, அது கீழவே 5 மீட்டர் எழுதிக்கிட்டேன். 5 மீட்டரோட துணியோட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ விலைக்கு நேராக எக்ஸ் போட்டுக்கிட்டேன். கரெக்டாக இது வரைக்கும் புரியுதுங்களா? ஓகே. இப்போ 7 மீட்டர் 294 ரூபாய்னா 5 மீட்டர் என்ன? இதான் கேள்வி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 7லேருந்து 5 அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், 7 மீட்ரு 294 ரூபாய்னா 5 மீட்ரு கண்டிப்பாக 294 விட குறைவாக தான் இருக்கும். கரெக்டாக? அதிகமாகாது. எப்படி? துணியோட ரேட்டு, துணியோட நீளம் குறைய அமௌண்ட்டும் குறையதான் போகுது. அப்படின்னும் போது 2 பக்கமும் குறையுது. 2 பக்கமும் குறையிற மாதிரியோ அல்லது 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ வந்துட்டா அது நேர் விகிதம். நேர் விகிதம்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வட்டத்தை போட்டுங்க, கோலத்தை இப்படி ஒரு கிராஸாக ஒரு கோலத்தை போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸு இல்லை 5 கூடி 294 கூடியும், அப்போ அந்த 2 நம்பரையும் பெருக்குங்க. 5 கூடி 294 கூடியும் எக்ஸு இல்லை, அதை பெருகிக்கிட்டேன். எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது, 7 கூட இருக்குது, அந்த 7 வகுத்துருங்க, அம்புட்டு தான், முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், 1 7 7 4 7 28. கரெக்டாக? 4 7 28. 29ல் 28 போனால் மீதி 1 இருக்கும், பக்கத்தில் போடுங்க. 1 7 7 7 14. அப்போது நமக்கு மீதி என்ன இருக்குது, 5 இங்கே 42. ஸோ 5 கூட 42 பெருக்குனா முடிஞ்சிடுச்சு. நான் உங்ககிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன், 5 கூட எந்த நம்பரை நீங்கள் பெருக்கினாலும் அந்த என்ன பாதியாக்கி ஒரு 0 போட்டுங்க. இப்போ 5 கூட 42 பெருக்கணும், 42 பாதியாக்குனா 21ன்னு வரும், ஒரு 0 போட்டுங்க, 210 ரூபா. அவ்வளோதான். இருக்குதா பார்க்கலாமா? 210. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஹோம் மார்க் கொடுக்கட்டுமா? கொடுங்க. 29வது கேள்வி ஹோம் மார்க். மேபி ஏதாவது புரியலனா, எந்த கணக்கு புரியல அப்படின்னு சொல்லுங்கள். 29 ஹோம் மார்க். 6 பழச்சாறு பாட்டிலின் விலை 210 ரூபாய் எனில் 4 பழச்சாறு பாட்டிலின் விலை என்ன அப்படின்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ 6 பாட்டிலோட விலை 210 ரூபாய். அப்போ 4 பாட்டிலோட விலை எவ்வளோ? இதாங்க கேள்வி.
போடுறீங்களா? ஆப்ஷன் ஏ 140 ரூபாய், பி 120 ரூபாய், சி 150 ரூபாய், டி 110 ரூபாய். போட்டிங்களா? அவ்வளோதான், ஈஸி. அதுக்கடுத்தது 30வது கேள்வி. இது உங்களுக்கு ஹோம்வொர்க் தான். ஒரு மரப்பச்சி பொம்மையின் விலை 90 ரூபாய். அதே போன்று 3 பொம்மைகளின் விலை டேஷ் ஆகும். இது 7th புக் பேக்கில் இருக்குது. அதாவது ஒரு பொம்மையோட விலை 90 ரூபாங்க. 3 பொம்மை எவ்வளோ? இதாங்க கேள்வி. இது மனசுலேயே போட்டுடலாம். ஒரு பொம்மை 90 ரூபானா 3 பொம்மை எவ்வளோ கடகடன்னு போட்டுறீங்களா? ஆப்ஷன் ஏ 260, ஆப்ஷன் பி 270, ஆப்ஷன் சி 30, ஆப்ஷன் டி 93 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்தது 31வது கேள்வி. இது உங்களுக்கு ஹோம்வொர்க் தான். 3 கணக்கு ஹோம்வொர்க் தரேன்னு சொன்னல. ஒரு நபர் 15 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் நடக்கிறார். அப்போ 45 நிமிஷத்தில் அவர் எத்தனை கிலோமீட்டர் நடப்பார்? இதாங்க. இது 6th புக் பேக்கில் இருக்குது. அப்போ இதுவும் நிமிஷத்தில் இருக்குது, இதுவும் நிமிஷத்தில் இருக்குது. பிரச்சனையே இல்லை. மேபி 1 நிமிஷத்துலையும் 1 ஹவர்லையும் இருந்தால் தான் 2 நிமிஷமாக மாற்றணும். பட் இது 2மே நிமிஷம் இருக்கிறதால அப்படியே போடலாம். ஸோ 15 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் போவார்னா 45 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் போவார்? இதான் கேள்வி. புரிஞ்சிச்சா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 10 கிலோமீட்டர், பி 8 கிலோமீட்டர், சி 6 கிலோமீட்டர், டி 12 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்தது ஃபைனல் கேள்வி 32வது வந்தாச்சு. அப்பாடா, எப்படியோ ஒன்று நேர் வீத்தை முடிச்சிட்டோம். 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாளில் அறுவடை செய்வாங்க எனில் 20 நபர்கள் எத்தனை நாட்களில் அவ்வயலை அறுவடை செய்வார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். 30 பேர் ஒரு வயலை 15 நாளில் அறுவடை பண்ணுவாங்களாம். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல 30 பேர் வந்தாங்கன்னா 15 நாளில் அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ 30 பேருக்கு நேராக 15 நாள் வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் 20 பேர் திடீர்னு 20 பேர் வராங்க. அது 30 பேர் வந்தால் 15 நாளில் அந்த நிலத்தை அறுவடை பண்ணுறாங்க. ஆனால் வந்ததோ 20 பேர் தான். சரி, அப்போ நபராக கூட இங்கே போட்டுறேன். ஏன்னா 30 பேர் இங்கே 20 பேர் நபர்களை குறிக்குது. அது கீழே போட்டேன். எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம யோசிக்கலாமா, இது நேர் விகிதமா எதிர் விகிதமானு? அதாவது நீங்கள் நல்லா யோசிங்களேன். ஒரு இதில் 30 பேர் வந்தால் 15 நாளில், ஒரு நிலத்தில் 30 பேர் வந்தால் 15 நாளில் அறுவடை செஞ்சுருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 20 பேர் தான் வராங்க, குறைஞ்சிட்டாங்க. சரிங்களா? 30ன்றது 20 குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நாள் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு சமையல் செய்கிறீங்க. 30 பேர் வந்தால் ஒரு 15 நாள் அந்த சமையல் முடிச்சிடலாம், இல்லை ஏதோ ஒரு வேலையை முடிச்சிடலாம், வீடு கட்டிடலான்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வேலை. இதில் திடீர்னு 20 பேர் வந்தால் கண்டிப்பாக 15 நாளை விட அதிகமாக தான் ஆகும். ஏன்னா ஆட்கள் குறைஞ்சிட்டாங்கன்னா நாட்கள் அதிகமாக தான் ஆகும். கரெக்டாக இல்லையா? கரெக்டு தானேங்க? நீங்கள் ஒரு இடத்துல ஒரு அறுவடையே செய்கிறீங்கன்னு வச்சுங்க. அறுவடை செஞ்சுட்டு இருக்கீங்க. 30 பேர் வந்தால் 15 நாள் முடிப்பாங்க. 30 பேர் வர இடத்துல வெறும் 15 பேர் வந்தால் 20 பேர் வந்தால் 15 நாளில் முடிக்க முடியுமான்னா முடியாது. கண்டிப்பாக அதிகமான நாள் தான் ஆகும். அப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2 பக்கமும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியோ 2 பக்கமும் டிக்ரீஸ் ஆகிற மாதிரியோ வந்தால் அது நேர் விகிதம். ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியும் இன்னொரு பக்கம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரியும் மாறி மாறி வந்தால் அது எதிர் விகிதம். எதிர் விகிதத்தில் எப்படி போடலாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அப்போ இது எதிர் விகித கணக்கு. இதை நம்ம டீட்டெயிலாக நிறைய கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் எதிர் விகிதத்தில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.